மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்திய தேர்தல் ஆணையர் திடீர் ராஜினாமா. தேர்தலோட தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு ராஜினாமா பண்ணிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? அதுவும் அவர் ராஜினாமா பண்ணினா வெறும் 2 மணி நேரம், வெறும் 2 மணி நேரத்துல அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை ஒரு அரசிதழிலே வெளியிடுறாங்களே. இப்படி அவசர அவசரமா செய்யறதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கப்பட்டு இருக்கு. இதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? பாஜக இவங்க என்னெல்லாம் அக்கிரமம் செஞ்சாங்களோ இந்த அக்கிரமம் எல்லாம் இன்னைக்கு ஆதாரத்தோட மாட்டிக்கிச்சு. மொத்த கூட்டமுமே சிக்க போகுது. அப்போ அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும், அது இல்லாம தேர்தலோட தோல்வி பயம் இவங்களுக்கு பெரிய அளவுல வந்துருச்சு. அதனால அந்த தோல்வி பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னும் தேர்தலை எப்படியா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காக பாஜக போடக்கூடிய ஒரு சீப்பான பிளான் தான் இது. தேர்தல் ஆணையர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய அருண் கோயல் அவர் தான் இப்போ ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர் அப்படின்னா அது ஒருத்தருடைய தலைமையின் கீழே இருந்துச்சு. டிஎன் சேஷன் அவர்லாம் இருந்த காலத்துல எந்த ஒரு அரசுக்குமே அடிப்படையாம இருந்த ஒரு காலம். அந்த ஒருத்தர் மட்டுமே ஒருத்தருடைய தலைமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நடைமுறை என்னன்னா, ஒருத்தர் மட்டுமே அங்க பொறுப்புல இருந்தாங்கன்னா இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு கொண்டு போயிடும். அதனால ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கிறது சரியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப 3 பேர் கொண்ட நடைமுறை இருந்துட்டு இருக்குது. இந்த 3 பேர்ல சமீபத்துல அனுப் சந்திர பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் இப்போ போன மாசம் தான் விருப்ப ஓய்வு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப 3 பேர்ல ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டாரு. இப்ப மீதி இருக்கக்கூடிய லிஸ்ட்ல பார்த்தோம்னா அருண் கோயல் அவரு நேத்து அவசர அவசரமா இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப டோட்டல் 3 பேர்ல இப்ப மீதி ராஜீவ் குமார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்ப தேர்தல் ஆணையரா இருந்துட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ அந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர்னு ராஜினாமா பண்றதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன சதி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இவர் தேர்தல் ஆணையர் நியமிச்சாங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவரோட ராஜினாமா பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவரோட நியமனத்திலேயே இங்க பல குளறுபடிகள், கோர்ட்ல கேஸ் போகக்கூடிய அளவுக்கு பல குளறுபடிகள் இருந்துச்சு. இப்ப பாஜக சார்பில் இவர் வந்து தேர்தல் ஆணையரா நியமிக்கும் போது கூட இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவர், பஞ்சாப் கேடர்ல 1985 பேட்ச் சேர்ந்தவர் இவரு. இந்த அருண் கோயல் அங்க பஞ்சாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவருடைய வேலை முடிகிறது, இவருடைய பணி ஓய்வு முடிகிறது வந்து 2022 டிசம்பர் 31 வரைக்கும் இவரோட தேதி இருக்குது. ஆனா இவர் என்ன செய்றாரு, 2022 நவம்பர் 17ஆம் தேதி இவராவே விருப்ப ஓய்வு வாங்கிக்கிறாரு. நானாவே விருப்ப ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லி 2022 நவம்பர் 17ஆம் தேதி விருப்ப ஓய்வு வாங்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் வெறும் 24 மணி நேரத்துல நவம்பர் 18ஆம் தேதி இவரு தேர்தல் ஆணையரை அவசர அவசரமா நியமிக்கிறாங்க. அங்கேயே பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு உருவாச்சு. இது நீங்க இவருக்கு முன்னாடி எங்க 3 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. 3 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தோம். இவர் அவசர அவசரமா இந்த பதவியில உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது அப்பயே ஒரு சர்ச்சையாச்சு. அது கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போச்சு. அப்ப இந்த கோர்ட் இந்த கேஸ விசாரிச்ச அன்னைக்கு இருந்த நீதிபதி KM ஜோசப் அவங்க இத வலுவான காரணம் கேட்டாங்க. இப்படி 3 பேர் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. இவரு நேத்து தான் அங்க ஒரு விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வராரு. மறுநாளே இவருக்கு பதவி கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் வேற ஆளே உங்களுக்கு இல்லையா? அப்போ இவரை நியமிக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு முன்னாடியே தெரியப்படுத்தப்பட்டுருச்சா? அப்பதான் அதாவது அவர் விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வராரு. அப்ப இவரை நியமிக்கிறாங்கன்றது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? இப்படி பல புதிர்கள் இதுல இருக்கேன்னு சொல்லி நீதிபதி KM ஜோசப் அன்னைக்கே பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்ப இவரை நியமிச்சதுலயே பாஜக தங்களுக்கு வேண்டிய ஒரு நபரை அங்க நியமிச்சிருந்தாங்க. இப்போ இவரோட ராஜினாமா கதைக்கு வருவோம். இப்போ இவரோட ராஜினாமா கதை பார்த்தோம்னா, இப்போ இது ராஜினாமா பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் பத்திரம் சம்பந்தமான ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் பத்திரம் நடைமுறையே இனிமேல் செல்லாது. SBI பேங்க் வந்து யார் யாரெல்லாம் உங்கள்ட்ட தேர்தல் பத்திரம் வாங்கினாங்களோ அந்த விபரத்தை உடனே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும். முழு விபரம் வெளியில வரணும். இனி இந்த மூடி மடைக்கிற கதை இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பு ஒன்று நீதிபதி சந்திரசூட் ரொம்ப காட்டமா அந்த தீர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அப்ப இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சா? இப்ப SBI பேங்க் சார்பில் வந்து இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 4 மாசம் அவகாசம் வேணும் அப்படின்னாங்க. அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கெல்லாம் பிறகு கதை கேட்கறாங்க, 4 மாசம் அவகாசம் கேட்கறாங்க. இப்படி உங்க அவகாசம் கேட்ட உடனே அந்த டைம்ல வந்து ADR சார்பில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அவங்க சார்பில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யறாங்க. SBI பேங்க அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க.
இந்த வழக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு வர இருக்குது. 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு கோர்ட்டுக்கு வர இருக்குது. இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், நீதிபதி சந்திரசூட் அங்க கண்டிப்பா கிழிச்சு தொங்க விடுவாரு. எதுக்கு உங்களுக்கு 4 மாசம் அவகாசம்? பட்டன் தட்டினா 1 நிமிஷத்துல எல்லா டீட்டெயிலும் வரப்போகுது, எதுக்கு உங்களுக்கு அவகாசம்? ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிபதி கண்டிப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு. அப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்டா எஸ்பிஐ அங்க தகவல்களை கொடுத்தாகணும், அந்த தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டே ஆகணும். அப்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்கன்னா பாஜகவுடைய ஒட்டுமொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறும். யார் யாரெல்லாம் இவங்களுக்கு நிதி கொடுத்தாங்க, அவங்க நிதி கொடுத்ததால இவங்க அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி பல விவரங்கள் இங்க வெளியில வர காத்திருக்குது. அதனால இந்த டைம்ல இங்க பாஜகவால நியமிக்கப்பட்ட அருண் கோயல் அவரு இப்போ ராஜினாமா செய்யறாரு. இப்ப ராஜினாமா செய்யறதால என்ன ஆகும்? ஆல்ரெடி அனுப் பாண்டே அவரு அவங்க விருப்ப ஓய்வு வாங்கிட்டு போயிட்டாரு, ஒரு இடம் காலியா இருக்குது. இப்போ அருண் கோயல் இவரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னா இப்ப அடுத்து அவங்க நீதிமன்றத்துல சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி 3 தேர்தல் ஆணையர்ல 2 பேர் போயிட்டாங்க, மீதி ராஜீவ்குமார் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஒருத்தர் வச்சு இங்க எல்லா தகவல்களுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு ஆள் நியமிக்கிற வரைக்கும் அவரு பொறுப்புக்கு வர வரைக்கும் இதை தட்டி கழிச்சு தேர்தல் காரணங்கள் சொல்லலாம். தேர்தல் வந்துருச்சு, எங்களுக்கு அந்த வேலை எல்லாம் இருக்கு, இதை இப்ப காட்ட முடியாதுன்னு சொல்லி இப்படி நீதிமன்றத்துல பல காரணங்கள் சொல்லி இந்த எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்களை இதை எப்படியாவது தேர்தலை தாண்டி தள்ளி போடுறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு அவசரமா ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. இந்த ராஜினாமா கூட பார்த்தோம்னா உடனே ஜனாதிபதிக்கு அதை அப்ரூவ் கொடுக்குறாங்க. பொதுவாகவே ஒருத்தர் ஒரு பணியில இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த ராஜினாமா கொடுக்கிறாருன்னா உடனே ராஜினாமா ஏத்துக்க முடியாது, அதுக்கு ஒரு கால அவகாசம் வைப்பாங்க. இந்த ராஜினாமாவை ஏற்கலாமா அல்லது தள்ளுபடி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்ணாமலை எடுத்துக்கிறோமே, அண்ணாமலை ஐபிஎஸ் கர்நாடகா வேலை செஞ்சாரு. அண்ணாமலை தன்னோட ராஜினாமா கடிதத்தை போய் கொடுக்கும்போது உடனே ராஜினாமா ஏத்துக்கல, அதுக்கு ஒரு கால அவகாசம் வச்சிருந்தாங்க. ஒருவேளை ஒரு மனசு மாறலாம், இல்ல நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அதுக்கான ஒரு கால அவகாசம் வச்சிருந்து குறிப்பிட்ட தேதிக்கு பிறகுதான், குறிப்பிட்ட மாசத்துக்கு பிறகுதான் அண்ணாமலையோட ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரிதான் எல்லா அரசு துறைகளிலுமே அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, ராஜினாமா கடிதம் கொடுக்கிறாரு, கொடுத்த 2 மணி நேரத்துல அவசரமா அவரோட ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு இதெல்லாம் வெளியிடப்படுது. அப்போ இது எல்லாமே என்னன்னா பாஜகவுடைய இந்த வண்டவாளம் எல்லாம் இன்னைக்கு மாட்டி இருக்குதா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவரை இன்னைக்கு அவசரமா ராஜினாமா பண்ணி வச்சிருக்காங்க. இது முதல் காரணம். நெக்ஸ்ட் 2வது காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இவங்க இப்ப எப்படியாவது தேர்தலை தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணம் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கு இன்னைக்கு எல்லா பக்கமும் பலத்த அடி விழுந்துட்டு இருக்குது. இந்த தேதிக்கு இப்ப தேர்தல் அறிவிச்சு இப்ப உடனே தேர்தல் வந்துச்சுன்னா அது பாஜகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும். ஏன்னா பாஜக இப்போ டார்கெட் என்ன போட்டிருக்காங்கன்னா 400 இடங்கள்ல நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஒரு ராமராஜ்யத்துக்கான கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்படியாப்பட்ட நேரத்துல இன்னைக்கு பாஜகவுக்கு எல்லா பக்கமும் அடி, விவசாயிகள் ஒரு பக்கம் வலுவான போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரம் பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயமா வந்து நிக்குது. இந்திய கூட்டணி இப்ப பக்காவா வலுவாயி எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணியை ரொம்ப சாதகமான முறையில, ரொம்ப தெளிவான முறையில கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்குது. அப்ப இந்த டைம்ல நம்ம தேர்தல் வந்துச்சுன்னா கண்டிப்பா தோல்வி உறுதி, 400 இல்ல தோல்வியே உறுதி அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறதால தேர்தல் தேதியை தள்ளி போடுறதுக்கு காரணங்கள் தேடுறாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 தேர்தல் பார்த்தோம்னா மார்ச் 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தேதிக்கு மார்ச் 10ஆம் தேதிக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. சரி, இந்த தேர்தல் இப்ப 2024 தேர்தல் மார்ச் 10 அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். இல்ல, சரி மார்ச் 15க்குள்ள அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருமித்த கருத்தை எதிர்பார்த்தோம். மார்ச் 15 அறிவிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ தேர்தலை தள்ளி போடுறதுக்கான சாக்கு போக்குகள். இப்போ ஏன்னா மோடி இன்னமும் நமக்கு பில்டப் தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. சமீபத்துல துவாரகா போறேன், கடலுக்கு அடியில கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி துவாரகால கடலுக்கு அடியில போய் சில குரல் வித்தைகள் காட்டினாரு. அதுக்கப்புறம் இப்ப அசாம்ல போயிட்டு இருக்காரு. அசாம்ல போயிட்டு அங்க வனத்துறையில போயிட்டு யானைகளோட வாழ்க்கையை நான் வாழ்றேன், யானையில ஒரு சவாரி செய்யறேன், யானைகளுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லி அங்க யானைகளோட ஒரு காரணியம் காட்டிட்டு இருக்கிறாரு. மணிப்பூர்ல கொத்து கொத்தா சத்திட்டு இருக்கிறான், இன்னும் அங்க எட்டி பார்க்க ஒரு வக்கு இல்ல, போய் யானைகளுக்கு போய் உணவு ஊட்டிட்டு இருக்கிறாரு. கேஸ் இத்தனை வருஷம் ஆட்சிக்கு இந்த 10 வருஷத்துல கேஸ் விலை ஏற முதல்ல அதை பத்தி தெரியல. இப்போ தேர்தலில் தோல்வி பயம் வந்தோன்னே கேஸுக்கு நான் 100 ரூபா குறைக்கிறேன், மகளிர் தின சலுகை பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கேஸுக்கு 100 ரூபா கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா இன்னமும் நமக்கு டைம் தேவைப்படுது. இந்த மாதிரி பல குரல் வித்தைகள் காட்டினா தேர்தல் நமக்கு ஒரு வகையில சாதகமா வரும்னு சொல்லி அவங்களுக்கு தேர்தல் தள்ளி போடுறதுக்கு சில காரணங்கள் தேவைப்படுது. அதுல ஒரு காரணமா தான் இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயலை ராஜினாமா செய்ய வச்சு இப்ப என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, 3 தேர்தல் ஆணையர்ல ஆல்ரெடி அனுப் பாண்டே ஆல்ரெடி போயிட்டாரு. இப்போ அருண் கோயல இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னா ஒருத்தரை வச்சு இது பண்ண முடியல. அதனால அடுத்த 2 பேர் நியமிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தலை தள்ளி போடுறதுக்காகவும் இப்படி ஒரு காரணம் சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல இங்க ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னு சொல்லி பாஜக ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்களே, அதுவே முதல் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம்.
இப்போ உச்சநீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தீர்வு சொன்னாங்க. ஆனா பாஜக என்ன செஞ்சாங்க, அவசரமா ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதாவது பாஜக சார்பில் நியமிக்கிறவங்க தான் தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை கொண்டு வந்துட்டா நம்ம தேர்தல் நமக்கு சாதகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக இவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு சாதகமான இன்னும் வலுவான ஒரு நபரை இறக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகமும் இங்க பெரிய அளவுல வருது. அப்ப இவங்களுக்கு சாதகமான ஒரு நபரை கொண்டு வந்து மிஷின்ல ஏதாவது குளறுபடி செய்ய போறாங்களா, இல்ல வேற ஏதாவது தேர்தலில் வேற ஏதாவது பிளான் போட போறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இங்க வலுவா உருவாகதான் செய்யுது. ஏன்னா இடியோட விஷயத்திலேயே இவங்களுடைய குளறுபடிகள் நம்ம பார்த்தோம். இப்போ இடியோடைய டைரக்டரா இருக்கக்கூடிய சஞ்சய் மிஸ்ராவுக்கு 2020 அவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா பாஜக 1 வருஷம் நீட்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2020 திரும்ப 1 வருஷம், அதுக்கடுத்து 1 வருஷம் சொல்லி இப்படி 3 தடவை அவருடைய தவணையை நீட்டி அவர் அதே பொறுப்புல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. காரணம் அவர் அந்த பொறுப்புல இருக்கிறதாலதான் அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ அவங்க மேல ரைடு நடத்தப்படுது. இப்ப நேத்து கூட பார்த்தா விடுதலை சிறுத்தையில அர்ஜுன் அவருடைய இடத்துல போய் இடி சார்பில் ரைடு நடத்தப்படுது. அப்ப இவங்க யாருக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சார்பில் அங்க இடி ரைடு நடத்தணும்னா அங்க நமக்கு சஞ்சய் மிஸ்ரா கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய பதவி காலத்தை நீட்டிப்பு செஞ்சுட்டே போயிட்டு இருந்தாங்க. இதையும் உச்சநீதிமன்றம் வலுவா கண்டிச்சு, ஏன் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, சஞ்சய் மிஸ்ராவை தவிர இங்க அந்த பணிக்கு தகுதியான ஆளே இல்லையா, அதனால 2023 செப்டம்பர் 15க்கு பிறகு சஞ்சய் மிஸ்ரா அந்த பதவியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இவங்களுக்கு அங்க எப்படி ஈடில இவங்களுக்கு சாதகமான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்ப தேர்தல் ஆணையத்திலுமே இவங்களுக்கு சாதகமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்படி ஒரு ஆட்கள் நியமிக்கிறதுக்காக தான் இவரை ராஜினாமா செய்ய வச்சு இப்ப அடுத்த 2 பேரும் புதுசா இறக்க போறாங்க. அப்படி புதுசா இறக்கக்கூடிய ஆள் ஒருவேளை இந்த சண்டிகர் எலெக்ஷன்ல ஆம் ஆத்மியோட ஓட்டையும் காங்கிரஸோட ஓட்டையும் எக்ஸ் போட்டு அதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாரு, ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி கேமராவுக்கு முன்னாடி குழி தோண்டி புதைச்சாரு. அப்பேற்பட்ட நபர்களை யாராவது உள்ள இறக்க போறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இந்த இடத்துல வலுவா உருவாதான் செய்யுது. இதுல கடைசியா நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டே ஆகணும். இப்ப தேர்தல் ஆணையர் ராஜினாமா அப்படிங்கும் போது இந்த தேர்தல் ஆணையர் ராஜினாமான்றது இது 2வது பிரபலமான ஒரு கேஸ்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அசோக் லவாசா இருந்தாரு. அசோக் லவாசா 2020 ராஜினாமா பண்ணாரு, தானா முன் வந்து ராஜினாமா பண்ணாரு. அந்த ராஜினாமாக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி, அமித்ஷா இவங்களுடைய பிரச்சாரத்துல பெரிய அளவுல விதிமீறல்கள் செஞ்சாங்க. ராகுல் காந்தியோட தொகுதி மக்களை ராகுல் காந்தியை சொல்லி அவங்க விதிமீறலை மீறிதான் பல இடங்களை பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்ப மோடி மேல, அமித்ஷா மேலேயே அசோக் லவாசா வழக்கு பதிவு செஞ்சாரு. கிளீன் ஷீட், அவங்க 2 பேருக்குமே கிளீன் ஷீட் கொடுத்தாரு, நீங்க விதிமீறல் செய்றீங்கன்னு சொல்லி. இப்படி எல்லாம் அசோக் லவாசா ஒரு நேர்மையா செயல்பட்டதால அவருக்கு கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் வீட்டுல ரெய்டு நடத்தப்பட்டு அவரோட மனைவிக்கு சொந்தமான இடங்கள், அவருடைய சகோதரிக்கு சொந்தமான இடங்கள், அவருடைய மகனுக்கு சொந்தமான இடங்கள் சொல்லி பல இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டு அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இதையும் தாண்டி இந்த பெகாசஸ் மூலமா ஒட்டு கேட்டாங்கல்ல, இஸ்ரேலோட ஒரு ஸ்பைவேர் மூலமா ராகுல் காந்தில இருந்து பல எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க, பல ஜேர்னலிஸ்ட், பல நீதிபதிகள் சொல்லி எல்லாரோட இதையும் ஒட்டு கேட்டாங்க தெரியுமா. அந்த ஒட்டு கெட்ட நபர்கள்ல அசோக் லவாசாவும் ஒருத்தர். அப்போ இப்படி எல்லாம் பல வகையில் அழுத்தம் கொடுக்கறதால அதெல்லாம் தாங்க முடியாம தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு அசோக் லவாசா போனாரு. அசோக் லவாசாக்கு பிறகு இந்த ராஜினாமா இது ஒரு முக்கியமான ராஜினாமா பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக ஒரு விஷயத்துல தேர்தல் பத்திர விஷயத்துல வலுவா மாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேர்தல் தள்ளி போடுற ஒரு அவகாசம் இருக்குது. அதனால இங்க அசோக் லவாசாவுடைய பதவி இவங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத உண்மை. அப்ப மொத்தத்துல இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக, இவங்களுடைய சர்வாதிகார ஆட்டத்துக்காக, இவங்களுடைய மதவெறி கோட்பாட்டுக்காக இவங்க ஒரு அரசையோ, அரசு துறைகளையோ, அரசு அதிகாரிகளையோ எந்த வகைக்கு வேணாலும் இவங்களுடைய இஷ்டத்துக்கு ஆட்டுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய சர்வாதிகாரம் உச்சத்தை தொற்றுருக்கு. அப்படிங்கும் போது இந்த சர்வாதிகாரம் தொடரணுமா அப்படிங்கறத மக்களாகிய நாம தான் வலுவா முடிவு செய்யணும்.